சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ரோகிணி வந்து இங்கே பாருங்கள் ஸ்ருதி, மீனா, நீங்கள் ரெண்டு பேருமே எத்தனை நாளைக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் க்ளோஸாக சந்தோஷமாக இருந்துடுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் சண்டை போடாமவே இருப்பீங்களா, பிரியாமையே இருப்பீங்களா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி கேட்குறாங்க. என்ன ரோகிணி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கே கூச்சமாக இல்லை? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் என்ன உங்களை மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டா இருக்கோம்? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி இருந்துட்டு, கண்டிப்பாக எனக்கு வந்த சுச்சுவேஷன் உங்கள் ரெண்டு பேருக்குமே வரும், அன்றைக்கி தெரியும் என்னுடைய வழி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு மீனா கிட்ட, என்ன மீனா இவங்க இவ்வளோ சீப்பாக பேசிட்டு போகிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க போல், அவங்க பொய் சொல்லிட்டு தப்பு பண்ணி குடும்பத்தவே ஏமாற்றிருக்காங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லையே, நம்ம நம்ம ஹஸ்பண்ட்ஸுக்குமே குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்ம உண்மையாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஸ்ருதி, இந்த ரோகிணியாங்க வந்து ரொம்ப ஃப்ராடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க பிள்ளைய கூட அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இத்தனை வருஷமாக கிருஷ்ண தன்னந்தனியாக தவிக்க விட்டவங்க தானே, தன்னோட குழந்தைக்காக நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி யோசித்து அவங்க வாழ்க்கைக்காக தான் அவங்க இவ்வளோ பொய் சொல்லி குடும்பத்தவே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மனோஜ் கூட சேர்றதுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஸ்ருதி மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கவும், ஆமாங்க ஸ்ருதி, இவங்களால் இன்னும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ரோகிணி சிந்தாமணி கிட்ட போகிறாங்க. சிந்தாமணி கிட்ட பயங்கரமாக அழுகுறாங்க. ஆண்டி, என்ன பண்ணுறதுனே தெரியல ஆண்டி, க விஜயா ஆண்டி என்னை எப்படியாவது மனோஜ் கிட்டேருந்து பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்டு போய் நின்னேன், ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும், உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ஏன் கண்ணு இப்படி அழுதுகிட்டு இருக்க, நீ கவலைப்படாத கண்ணு, அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன, நீ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், அவ்வளோதானே, அதை நான் பார்த்துக்கிறேன் கண்ணு, நீ கவலைவே படாத. இந்த விஜயாவோட பிளான் ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து காய நகர்த்துவோம். கண்டிப்பாக அந்த விஜயா மேலே தான் எல்லாம் தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவள் பக்கமே திருப்பி அதுக்கப்புறம் மனோஜை உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன், நீ கவலையே படாத கண்ணு, இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. இப்போது சிந்தாமணி ரோகிணிக்கிட்டேயுமே ஒரு கேம் விளையாடுறாங்க, நம்ம விஜயா கிட்டேயுமே ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியை வச்சு எப்படியாவது நம்ம விஜயாவோட மொத்த சொத்தையுமே ஆட்டியை போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வீடியோ எடுத்தாங்க இல்லையா, நம்ம விஜயா வந்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு எரிஞ்சது, அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே ரோகிணி கிட்ட காட்டுறாங்க. நீ கவலையே படாத ரோகிணி, இதை வச்சு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ கம்ப்ளைண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் ஆண்டி, நம்ம இப்படியே டீல் பண்ணிக்கலாம், எப்படியாவது நான் மனோஜையும் வழிக்கு கொண்டு வந்துடுவேன், எனக்கு அதுக்கு ஒரு துரும்புச்சீட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்கிற, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு இவங்க மேலே ஒரு கேஸை போட்டு எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நுழைய பாரு, நீ என்னடனா கேஸெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஆண்டி, வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு துரும்புச்சீட்டு கிடச்சிருக்கு, அதை வச்சு எப்படியாவது நான் காய் நகர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிடைச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மனோஜ் இப்போல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், இதுக்கு முன்னாடி குடிக்க மாட்டான், இப்போ குடிக்கிறான்ல, அதை வச்சு எப்படியாவது அவனை என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அட என்ன கண்ணு இப்படி சீப்பாக யோசிக்கிற, அப்போது கண்டிப்பாக நீ மனோஜ் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது, நான் சொன்ன மாதிரி கேளு, கண்டிப்பாக நீ இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக உன் மனோஜ் உனக்கு கிடைச்சிருவான், அவன் நீ சொல்கிறது எல்லாமே கேட்டு நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி கண்டிப்பாக இதெல்லாம் போலீஸ்கிட்ட போனால் கண்டிப்பாக எதுவுமே நடக்காது ஆண்டி, இங்கே பாரு கண்ணு, ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னா ஒரு சாமியார்கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு என்ன நடக்கணும்னு ஆசை இருக்கோ அதை நீ அவங்கக்கிட்ட சொன்ன அப்படின்னா அவங்களோட மந்திரம் தந்திரத்தால் மனோஜை உன் காலில் வந்து விழ வச்சிருவாங்க, நீ கவலையே படாது கண்ணு, ஃபஸ்ட்டு நம்ம நேர்மையாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு
புகார் குடுத்து, நீ அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி அது வழிக்கு வரல அப்படின்னா, நம்ம ரூட்ல நம்ம போயிடலாம். நீ கவலைப்படாத கண்ணு. எப்பாடுபட்டாவது உன்னை உன் புருஷன் கூட ஒண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது தான் என் வேலையே. உன்னை நான் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கிறேன் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்க ரோகிணி இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட கொண்டு போயிட்டு நான் போலீஸ் கிட்ட காட்டி, நான் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்றேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சின்னாமணிக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ள அப்பாடான்னு இருக்கு. நம்ம சொல்கிறத இவ கேட்குறா. எப்படியாவது இவ்வளோ வச்சே இந்த விஜயாவை ஆட்டி படைச்சிடணும். அவகிட்ட இருக்கிற சொட்டு நகை இல்லாமல் ஒன்றுத்த விடாமல் வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தையுமே நம்ம கைக்கு வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்ருதி ரவி கிட்ட, ரவி அந்த ரோகிணி வந்திருந்தாங்க, என்ன சொல்கிற, அண்ணி வந்திருந்தாங்களா? ஆமாம் ரவி, என்கிட்டயும் மீனாக்கிட்டேயும் எனக்கு ஹெல்ப் கிடைக்க முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்குன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக எங்களாலாம் முடியவே முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ரவி, இந்த ரோகிணியை மாதிரி ஆளுங்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்ப கேவலமாக பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா இவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்து மீனாவை பார்த்து பேசுகிறதுக்காக இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க. நிறைய சவாரி இருக்குது, அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு மீனாவை பார்க்குறதுக்காக வராங்க. மீனாவுமே பூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே அவசர அவசரமாக பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உடனடியாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதனால் மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அம், மீனா கிட்ட வந்து முத்து நிற்கிறாங்க. என்னங்க இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அப்போது உங்களுக்கு சவாரி எதுவும் இல்லையா? சவாரியெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு மீனா. உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னங்க சொல்கிறீங்க? சவாரி விட்டுட்டு என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க? நைட்டுக்கு எப்படியும் நீங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறீங்க. அப்போ எதுவாக இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதாங்க நமக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம குடும்ப செலவையும் ஓட்ட முடியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க சவாரியெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மீனா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன். இன்றைக்கி கிறிஷை பார்த்தோம். கிறிஷையும் கிறிஷோட பாட்டியும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மீனா, அப்பா என்ன பார்க்குறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போது அவங்க அம்மா வந்து அப்பாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷு, என் அம்மாவை பற்றின எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே, இனிமேல் நாங்கள் பொய் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைல்ல, என்னையும் என் அம்மாவையும் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களா? இனிமேல் எந்த தப்புமே நடக்காது, ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் அப்பா கிட்டேயும் கிறிஷ் அப்படி கெஞ்சினான். ஆனால் அவங்க பாட்டி அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் மனசு கேட்கல மீனா. கிறிஷை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. அவனுக்காக அவங்க ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கலான்ற அளவுக்கு எனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா? அவனை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அப்போது உனக்கு உண்மை தெரிஞ்சப்போ உனக்கும் அதே ஒரு ஃபீல் தானே வந்திருக்கும். அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அந்த ரோகிணி அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். கிறிஷை கொன்னாவது எப்படியாவது நம்ம வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவ ஏதாவது பண்ணியிருப்பா. அதை மனசில் வச்சு தான் நீ விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. நான் உன்னை திட்டினதுக்கு, உன் மனசை காயப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்குமே சாரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போயாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். என்னதான் உங்ககிட்ட நான் ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்திருந்தாலுமே எனக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியை இழந்து குற்ற உணர்ச்சியோடு சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் இருக்க முடியாமல் உங்கள் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கெல்லாம் போக செஞ்சேன். மனசில் இப்படி ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்துறமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? அதனால தான் என்னால் வீட்டில் கூட இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த ரோகிணியை நான் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். சீக்கிரமாக உன் வாயால் நீ எல்லா விஷயத்தையுமே நீ வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கெடு கூட கொடுத்தேங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு விஷயம் தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கண்டிப்பாக ரோகிணி மட்டும் நான் சொன்ன டைமுக்குள்ளே அவள் விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா எல்லார்கிட்டையும் நானே உண்மையை சொல்லியிருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனா, உன்னோட மனசு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் மீனா, என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, எதுக்காகங்க மன்னிப்பு கேட்குறீங்க? விஷயம் தெரிஞ்சு நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மூடி மறைச்சதுனால தானே நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இல்லைங்க. நான் அதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிக்கல. என்னை நீங்கள் புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க.
இன்னொரு சைடு நம்ம ரோகிணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இந்த மாதிரி என் மாமியார் என்னை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. வீட்ட விட்டு போக சொல்றாங்க. என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. என் புருஷன்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ட குடுக்குறாங்க. வீடியோ ஆதாரமும் குடுக்குறாங்க. வரதட்சணை கொடுமை பண்றாங்களாமா. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு கொடுமை நடக்க தான் செய்யுதுல்ல. சரி, சரி. நாங்க எல்லா ஆக்ஷனும் எடுக்கிறோம். கண்டிப்பா உன் புருஷன் கூட நீ ஒண்ணு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போலீஸ் வந்து சொல்றாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு. சிந்தாமணி ஆன்ட்டி குடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் போல. கண்டிப்பா விஜயா ஆன்ட்டிக்கு இருக்கிற திமிர வந்து அடக்கி, கண்டிப்பா நம்ம மனோஜ் கூட எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. இப்போ ரோகிணி அதுக்கப்புறம் கூடவே போலீஸ் இவங்க 2 பேருமே இப்போ விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க. போலீஸ் போயிட்டு விஜயா கிட்ட, "என்னம்மா உன் மருமகள நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா? அவங்க புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜயா ரொம்பவே பதறி போறாங்க. நம்ம அண்ணாமலை கிட்ட, "ஏங்க பாருங்களேன், இந்த பார்லர்காரி இப்போ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம மேல எந்த தப்புமே இல்ல. இந்த பார்லர்காரி தானே ஒட்டுமொத்த தப்பையும் பண்ணது. என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்கா. ஆனா இவ மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காங்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயா பதறவும், நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "கவலைப்படாத விஜயா, நம்ம மேல எந்த தப்புமே இல்ல. நம்ம எதுக்காக பயப்படணும்?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க மேடம், எங்க குடும்பத்து மேல எந்த தப்புமே இல்ல. இந்த ரோகிணி தான் எல்லா தப்பையுமே பண்ணது. என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்துட்டா. எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டா." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்படி என்னங்க ஏமாத்திட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. போலீஸ்க்கே விஷயம் தெரியாது. வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரோகிணி வந்து கேஸவே குடுத்துருப்பாங்க. இப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தையுமே இருக்கு. இப்போ 3 ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையன். அவ்வளோ பெரிய பையன் இருக்கிற விஷயத்தவே மறைச்சு, என் பிள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளேயே 2 வருஷம் இருந்திருக்கான். எங்களுக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரிய வந்தது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இத கேட்ட போலீஸுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னங்க சார்?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இதுதான் அவ பண்ண தப்பு. அதனால தான் என் பிள்ளை கோவமா அவள வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டான். அது மட்டும் இல்லாம அவ எங்க குடும்பத்தவே ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா. 2 வருஷமா எங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இந்த வீட்ல இருந்திருக்கா. அது தெரியாம நாங்களும் முட்டாள்தனமா இருந்திருக்கோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது இவ வீட்ல விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. இந்த பொண்ணு வீட்ல விஷயத்த சொல்லியிருந்தா அப்பவே சிம்பிளா ஏதோ ஒரு பிரச்சனையில முடிஞ்சிருக்கும். இத்தனை வருஷமா எங்க எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் நாங்க வீட்ட விட்டு தொரத்துனோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ அதாவது அண்ணாமலை வந்து சொல்றாங்க, "நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்க? இந்த பொண்ணு நீங்க எல்லாருமா சேர்ந்து வரதட்சணை கொடுமை பண்ணதா தானே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு." அப்படின்னு சொல்லவும், இத கேட்டதுமே இங்க நம்ம விஜயா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோகிணிய பார்த்து முறைக்கிறாங்க, "ஏ பார்லர்காரி, உன்னுடைய பேரு கூட உண்மை கிடையாது. பேர கூட பொய் சொல்லி தானே எல்லாரையுமே எங்கள கூப்பிட வச்சுக்கிட்டு இருந்த. அப்படி பொய்க்காரி நீ. இப்போ வரதட்சணை கொடுமை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ இப்போ கேஸ் குடுத்துருக்கியாடி. எத்தனை பவுன் நீ எங்க வீட்டுக்கு போட்டுட்டு வந்திருக்க. உங்க வீட்ல இருந்து ரூபா கூட நீ கொண்டு வரவே இல்ல. பணக்காரி." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி எங்க குடும்பத்த ஏமாத்துனது தான் மிச்சம். நீ என்னடான்னா வரதட்சணை கொடுமை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எங்ககிட்ட சொல்லி எங்கள பத்தி தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்க. இங்க பாருடி பார்லர்காரி, நீ பண்ணது எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் நீ எங்க குடும்பத்த வறுத்தெடுக்கணும்னு நினைக்காத. மேடம், இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். என் பையன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான். என் பையன் குடிக்கவே மாட்டான். இவ பண்ணிட்டு போன நம்பிக்கை துரோகத்தினால இப்போ தினம் தினம் குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமாவே இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு என் பையனோட வாழ்க்கையை நான் நல்ல விதமா அமைச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க தான் இதுக்கு உதவி செய்யணும்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாரும்மா, இந்த வேலையெல்லாம் செய்கிறது எனக்கு வேலை கிடையாதா? இந்த வேலையெல்லாம் நீங்களா பார்த்து கோர்ட்டு அது இதுன்னு போயிட்டு எதனா பண்ணுங்க. இங்க பாரும்மா, ஏதோ வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால தான் நான் உன் கூடவே வந்தேன். இங்கே என்னடான்னா வேறு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தாதம்மா. இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன் வாழ்க்கைக்கு தான் ரொம்பவே வந்து கெடுதலாக போய் முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோகிணி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரோகிணியை பல்லான்னு ஒரு அறை விடுறாங்க. "என்னடி உன் மனசுக்குள்ளே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? நீ என்னதான் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நீ நுழையவே முடியாது. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது. அதுக்கு நான் எக்காரணத்து கொண்டும் ஒத்துக்கவே மாட்டேன். சீக்கிரமாகவே நீ கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சட்டப்படி நிரூபிக்கிறேன்டி. அதுக்கப்புறம்
என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி, நான் என் பிள்ளைய சந்தோஷமா வாழ வைப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயா வந்து சொல்றாங்க. ரோகிணிக்கு படபடங்குது. ஐயோ! ஆன்ட்டி அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க ஆன்ட்டி. மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்றது தான் எனக்கு ஆசை, கனவு எல்லாமே. அவன் மட்டும் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருடி என் பிள்ளை பேர சொன்னா கூட உன் நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணிருவேன்டி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. இங்கேருந்து கிளம்பி போ. உன்னால என் பையன் சாப்பிடுறதில குடிக்கிறான். அவன் பாட்டுக்கு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். இப்படி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தாண்டி தெரியும். ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ரோகிணி அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, "ஏங்க பார்த்தீங்களாங்க எவ்வளோ பெரிய கேடியா இருப்பா இவ" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைமில் இப்போ முத்து வந்து வெளியிலேருந்து வராங்க. மீனாவுமே பூ கொடுத்து முடிச்சுட்டு வராங்க. ரவி ஸ்ருதி அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு முத்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க? இந்த பார்லர் அம்மா இவ்வளோ பெரிய வேலை பார்த்துச்சா? நம்ம குடும்பத்தை பார்த்தா வரதட்சணை கொடுமை பண்ணுற மாதிரியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் முத்து, அப்படி தான் கேஸ் கொடுத்து வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இங்கேருந்து வந்து கிளம்பி போயிட்டாங்க. நான் கண்டிப்பாக மனோஜுக்கும் இந்த பார்லர்காரிக்கும் விவாகரத்து வாங்காமல் விட மாட்டேன். என்கிட்ட காசுமே இருக்குது. கண்டிப்பாக நான் எப்படியாவது விவாகரத்து வாங்கிடுவேன். இங்கே பாரு முத்து, உனக்கு தெரிஞ்ச லாயர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. இந்த பார்லர் அம்மா இந்த அளவுக்கு இறங்கி வரப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம இவளை சும்மாவே விடக்கூடாது. நான் லாயர்கிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லாயருமே வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ரோகிணி என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லி, "என் பையனுக்கு உடனடியாக விவாகரத்து வேணும். அதுக்கான வழியை எல்லாமே பாருங்கள் சார்" அப்படின்னு சொல்லிட்டு. லாயர் இருந்துட்டு, "நீங்கள் கவலையே படாதுங்க. மியூச்சுரலாக விவாகரத்துனா அது சீக்கிரமாக முடிஞ்சிரும். கொஞ்சம் அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை நீங்கள் சொல்லி வச்சு புரிய வச்சு எப்படியாவது நீங்கள் கண்டிப்பாக விவாகரத்து வாங்கலாம். அது 1 மாதன்றது 2 மாதமாக கூட போகலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்தடிக்குமா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "சரிங்க, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எப்படியாவது விவாகரத்து மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம லாயருமே, "சரிம்மா ஒரு 10,000 ரூபாய் இப்போது அட்வான்ஸாக நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய செலவாகும் கேஸ் முடியறதுக்குள்ளே. அதுக்குள்ளே நீங்கள் நிறைய பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே பணத்தையுமே வாங்கிக்கிட்டு அந்த லாயர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. விவாகரத்துக்கான என்ன விவாகரத்து வாங்குறதுக்கான என்ன வழியோ அது எல்லாத்தையுமே இங்கே லாயர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ரோகிணி இங்கே நம்ம சிந்தாமணி கிட்ட பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. "போலீஸ்கிட்ட போயுமே எந்த பிரயோஜனமும் இல்லை ஆண்டி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் விஜயா ஆண்டிக்கு என் மேலே கோவம் அதிகமாக தான் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "இங்கே பாரு கண்ணு, நீ கவலைப்படாத. அவங்களால என்ன பண்ணிட முடியும்? எப்படியோ கோர்ட்டுக்கு போகணுன்னா கூட நீ அந்த மனோஜை விவாகரத்து பண்ணணுன்னா கூட உன்னுடைய சம்மதம் இல்லாமல் எதுவுமே பண்ணிட முடியாது கண்ணு. நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் கண்ணு. நீ கவலைப்படாத கண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சிந்தாமணி வந்து நேராக விஜயாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா கிட்ட, "என்ன மாஸ்டர், நீங்கள் லாயர்கிட்ட பேசுனீங்களா? அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணுறதுக்கான வழி எல்லாமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பணம் இன்னும் தேவைன்னா சொல்லுங்கள் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா இருந்துட்டு, "இல்லைங்க சிந்தாமணி, நான் 10,000 ரூபா தான் கொடுத்து அனுப்பியிருக்கேன். மிச்சம் 40,000 ரூபா நீங்கள் கொடுத்தது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. தேவைன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், அந்த லாயர் என்ன சொல்லியிருந்தாரு? சீக்கிரமாக விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா என்ன? வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அவங்க இருந்துட்டு, "கொஞ்ச நாள் ஆகும். அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னா கூட சீக்கிரமாக விவாகரத்து வாங்கிடலாம். ஆனால் அந்த பொண்ணு இழுத்தடிச்சிச்சு, எனக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா கூட ரொம்ப நாள் ஆகும்" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு. "சரிங்க விஜயா மாஸ்டர், இங்கே பாருங்கள், நான் சீக்கிரமாகவே 1, 2 வாரத்துக்குள்ளவே உங்களுக்கு சீக்கிரமாக அந்த விவாகரத்து விஷயத்த முடிச்சு விட்டுறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி? உங்களால் அது எப்படி முடியும்? நீங்கள் என்ன லாயராக இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார ஒரு பையன் லாயராக தான் இருக்கான். அவன் எடுத்த கேஸ் எல்லாமே வெற்றிகரமாக தான் முடிஞ்சிருக்கு. அவன்கிட்ட நான் இது விஷயமா பேசுகிறேன். நீங்கள் ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்க.
போடுங்க. அதை வச்சு நான் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயாவுமே எப்படியாவது மனோஜுக்கு விவாகரத்து நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இங்கே நம்ம சிந்தாமணி கொடுக்குற ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறாங்க. என்ன சிந்தாமணி எதுவுமே இதில் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மாஸ்டர் இதில் எதுவுமே எழுதியிருக்காது, நீங்கள் இந்த சைன் போட்டுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு அந்த லாயர்கிட்ட நான் எப்படியாவது பேசி உங்களுக்கு சாதகமாக கேஸை நான் திருப்பி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி சிந்தாமணி வந்து விஜயா கிட்டேருந்து ஒரு சைனை வெத்து பேப்பரில் வாங்கிக்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், நீங்கள் கவலையப்படாதீங்க, ஒட்டுமொத்தமாக உங்கள் குடும்பத்தை நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, என்ன சிந்தாமணி சொன்னீங்க? இல்லை மாஸ்டர், ரோகிணிக்கும் உங்கள் பையன் மனோஜுக்கும் விவாகரத்துக்கு வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்தாமணி பயங்கர சந்தோஷமாக குஷியாக வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க ஆளுங்கக்கிட்ட சொல்லி அந்த விஜயாவோட சைனை வச்சு அந்த வீட்டு பத்திரத்தோட அட்டாச் பண்ணி வீட்டு பத்திரம் வந்து சிந்தாமணிக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் எழுதிடுறாங்க. இப்போது பயங்கர ஹாப்பி, இனிமேல் அந்த வீடு வந்து சிந்தாமணிக்கு சொந்தமாயிடுச்சு. இப்போது இங்கே மறுநாள் காலையில் இங்கே சிந்தாமணி வந்து விஜயாவோட வீட்டுக்கு போயிட்டு, மாஸ்டர் இங்கே பாருங்கள் மாஸ்டர், இதை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த பேப்பரை. இங்கே முத்து எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க, யாருமே வேலைக்கு போகலை. இங்கே நம்ம விஜயாவுமே படித்து பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்தாமணி என்ன இது, இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு, அது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும், இது என் அப்பாவோட வீடு, எனக்கு கொடுத்துட்டு போனார், இப்போவுமே இது என் பேரில் தானே இருக்குது, அது எப்படி உங்கள் பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்தாமணி இருந்துட்டு, மாஸ்டர் நேற்று நீங்கள் ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிங்களே, அதை வச்சு தான் இப்படி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த வீடு உங்களுக்கு சொந்தம் இல்லை மாஸ்டர், நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வீட்டை காலி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்ட விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிந்தாமணி, உங்களை நான் மழை போல் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி என் காலை வாரி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. என்ன நீங்கள் பாட்டுக்கு வருவீங்களா, வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்குவீங்களா, அதுக்கப்புறம் வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றிப்பீங்களா, இது நல்லா இருக்கே கதை, இப்படியெல்லாம் ஏமாத்து வேலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசு உறுத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக மனசை போட்டு உறுத்திக்கணும், என்னுடைய வேலையே என்னுடைய பிஸ்னஸ்ஸே பாதி நேரம் இதுதான், எல்லாருக்கிட்டேயுமே தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் இப்படி ஏமாற்றி வீட்டை வாங்குறது தான், இப்படி எக்கச்சக்கமான வீட்டை நான் வாங்கி வச்சுருக்கேன், இப்போது இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சு, நீங்கள் ஒருத்தர் கூட இங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோங்க, மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜயா அப்படியே ஆடி போடுறாங்க. டே முத்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து முறைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு சொல்கிறாங்க, அப்பா பார்த்தீங்களாப்பா, இந்த சிந்தாமணியை வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு சொல்லி சொன்னேன், ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை, மீனாவை பழி வாங்கிறதுக்காக தான் இந்த சிந்தாமணி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்போது அம்மா கூடவே இருந்து அம்மாவுக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை வெட்டி இப்போ கீழே தள்ளிடுச்சு பார்த்தியா, இதுதான் நம்பிக்கை துரோகன்றது, அம்மா கிட்டேயுமே நான் சொன்னேன், இந்த இப்போ பார்த்தீங்களா நல்லா தலையில் மிளகா அரைச்சிருச்சு, இப்போ ஒட்டுமொத்த வீடியோ அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்லுவோம். அண்ணாமலை இருந்துட்டு, டே முத்து அது எப்படிடா, இவங்க சொன்னதும் நம்ம அதுக்கு ஒத்துக்கணுமா, இல்லை இங்கே பாருங்கள் சிந்தாமணி, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்க ஐயா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நான் நேர்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், என் பேரில் இந்த வீடு இருக்குது, அப்போது நான் தானே இந்த வீட்டில் இருக்கணும், நீங்கள் எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சிந்தாமணியை பல்லார்னு அறையிறாங்க. இங்கே பாருங்க மாஸ்டர், சும்மா கை நீட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது, உங்களை நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது நம்ம விஜயா கிட்ட சொல்லவும் உடனே விஜயா ஆக்ரோஷமாக பொங்கி எழுறாங்க. உங்களை நம்பினதுக்கு என்னை நடுத்தெருவில் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அந்த ரோகிணியை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் நீ தான், இப்போது இந்த வீடு நமக்கு இல்லை அப்படின்றதுக்கு காரணமும் நீ தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், சரி அதாவது நல்லவங்களோட பழக்கம் வச்சுக்கணும், இப்படி தரம் கெட்டவங்க கூட கேவலமானவங்க கூட நீ அதாவது பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போது இப்படி ஒரு நிலமை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்கிறாங்க. இவ சொல்லிட்டான்றதுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணணுமா, இல்லைங்க,
அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா நான் இந்த வீட்ட யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன். என் பிள்ளை மனோஜுக்காகவே நான் இந்த வீட்ட எழுதி குடுக்கவே இல்ல. இந்த வீட்ல பங்கு வேணும். 3 பங்கா பிரிக்கணுன்றப்ப கூட நான் ஒத்துக்கவே இல்ல. இவங்க கேட்டதும் நான் இந்த வீட்ட விட்டு போகணுமா? கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம அ விஜயா வந்து அடம் பிடிக்கிறாங்க. இப்போ ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே இங்க சிந்தாமணிய ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் கூட உங்க மனசுல ஈவு இரக்கம்ன்றது எதுவுமே இல்லையா? என்ன நீங்க இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? மத்தவங்களோட கஷ்டத்துல தான் எப்பவுமே நீங்க பொழப்பு ஓட்டுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா இருந்துட்டு, ஸ்ருதி இவங்களோட பொழப்பே அதுதானே. மத்தவங்க கஷ்டத்துல தான் இவங்க சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் தெரியாது. நான் அப்பவே சொன்னேன், இவங்க சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரோகிணி வராங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ரோகிணி பயங்கரமா அதிர்ச்சி ஆவுறாங்க. "என்ன ஆன்ட்டி நீங்க? எங்க வீட்ட நீங்க எழுதி வாங்கிக்கலாம்? உங்கள மாதிரி ஃப்ராடுக்காரவங்க கூட சேரக்கூடாதுன்றது இப்போ கரெக்டாக தான் போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு, "இங்கே பாருடி, நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத. அப்போது நீங்கள் 2 பேருமா சேர்ந்து தானே இப்படி ஒரு வேலையை பண்ணீங்க. நீயும் இவ கூட கூட்டு களவாணியாடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ரோகிணியை பார்த்து கேட்கவும், ரோகிணி இருந்துட்டு, "ஆன்ட்டி எனக்கு எதுவுமே தெரியாது ஆன்ட்டி. நான் தங்கறதுக்கு வீடு கொடுத்ததே இவங்க தான். எப்படியாவது மனோஜ் கூட என்னை சேர்த்து வைக்கிறதாக சொன்னதும் இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது இந்த சிந்தாமணி எவ்வளோ பெரிய கெட்டவ அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மனோஜ்கிட்ட இருந்து ரோகிணியை நிரந்தரமாக பிரிக்கணுன்றதுக்காக லாயர்கிட்ட பேச சொன்னதா பணம் கொடுத்ததும் சிந்தாமணி தான். இப்போ ரோகிணி கிட்ட மனோஜ் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதும் விஜயா இது சிந்தாமணி தான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஏய் சிந்தாமணி, நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்கிட்ட வந்து ஒரு மாதிரி நடிச்சிருக்க, இந்த பார்லர் காரிக்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. நான் உன்னை கொன்னுட்டு இப்போ நான் ஜெயிலுக்கு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த போகிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "விஜயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணால் எல்லாமே சரியாயிடுமா? வேண்டாம் விஜயா, இப்படியெல்லாம் பண்ணாத விஜயா. எதுவாக இருந்தாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்கலாம். இந்த வீடு நம்மளோடது. இவ ஏமாற்றி பத்திரம் பண்ணிக்கிட்டா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது நிரூபித்து நம்ம வீட்டை நமக்கு தக்க வச்சுப்போம். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.